நம்ம ஜானகி கார்த்திக்கோட இந்த ஒரு நிலைமைய பார்த்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, தன்னோட பையனோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான். அதுலயும் இந்த பைரவி மேல, அந்த எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி இவங்க மேலலாம் செம்ம காண்டுல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அஞ்சலி கர்ப்பமா இல்லாததுனாலயோ, இல்ல கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்றதுனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் இவ்ளோ சுக்குநூறா உடையல. அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட என்னைக்காச்சும் ஒரு நாள் அஞ்சலி கர்ப்பம் ஆயிருப்பாளோ அப்படின்ற ஒரு இதோட வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருப்பாங்க. இல்ல அப்படின்னா அஞ்சலி கர்ப்பமே ஆக முடியாதுன்னு சொல்றது தெரிஞ்சு என் பொண்டாட்டியை என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும், என் மருமகளை என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் வந்து போயினா சொல்லி இந்த அஞ்சலி வந்து போயினா இந்த வீட்லயே வச்சிருந்திருப்பாங்க. ஏன் குழந்தைங்களை வந்து போயினா தத்தெடுத்து கூட வந்து வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம கார்த்திகோட எந்த ஒரு நிலைமைக்கு காரணமே அதுதான். இத்தனை நாளா பொய் சொல்லி அஞ்சலி வந்து போயினா ஏமாத்திக்கிட்டு இருந்தது. ஆனா அதே சமயம் நம்ம ஜானகி இப்போ வந்து போயினா கதறி எழுதிட்டு இருக்காங்க கௌதம் கிட்டயும் இலக்கிய கிட்டயும். இப்படி ஆகி போயிடுச்சப்பா, இதுக்கப்புறம் வந்து போயினா கார்த்திக் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும்னா நம்மளால வந்து போயினா ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் கார்த்திகை எப்படியாச்சும் வந்து போயினா கூட்டிட்டு போய் யாருக்கும் தெரியாம, அதாவது நடந்த விஷயமே தெரியாம வந்து போயினா படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில ஜானகிலாம் வந்து கார்த்திக் குடிச்சிருக்கிறத வந்து பார்த்துட்டு ரொம்பவே வந்து போயினா இது பண்ணது மட்டும் இல்லாம, எதுக்காகடா இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கையும் புடிச்சு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா கொஞ்சம், அதாவது ஜானு கொஞ்சம் நேரம் சைலண்டா இரு. கார்த்திக்க முதல்ல வந்து போயினா அவன ரூம்ல படுக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கார்த்திக்லாம் வந்து போயினா கூட்டிட்டு போய் படுக்க வச்சு எல்லாத்தையுமே பேசுறாங்க. நம்ம ஜானகி வந்து போயினா கதறி எழுதிட்டு இருக்காங்க. இப்படி வந்து போயினா நடக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க 2 பேரும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு ஒரு வாட்டியாச்சும் வந்து போயினா கார்த்திக் கேட்டிருந்தான் அப்படின்னா, அப்பவே வந்து போயினா எல்லா பிரச்சனையுமே சுமூகமா முடிஞ்சிருக்கும். அஞ்சலி வந்து போயினா கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். ஆரம்பத்திலேயே வந்து போயினா நீங்க எல்லாருமே வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. அஞ்சலி கர்ப்பமா இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க. ஆனா அத வந்து போயினா நம்பாம இப்படி மோசம் போய் தான் வந்து போயினா நின்னுட்டு இருக்கான். இப்போ அவன எப்படி மாத்துறது? இப்படி தினம் தினம் வந்து போயினா குடிச்சிட்டு இருந்தா அவனோட ஹெல்த் என்ன ஆகுறது? அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு அதாவது இலக்கியா சொல்றாங்க, "அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கார்த்திக் நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்டாரு. அவரு எல்லாத்தையுமே மறந்து நார்மல் மனுஷனா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அவர மாத்த வேண்டியது எங்களோட கடமை." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அத்தை இந்த மாரி வந்து நடந்ததுல என் மேல ஏதாச்சும் உங்களுக்கு கோவமா இருக்கா? ஏன்னா கார்த்திக்கோட இந்த நிலைமைக்கு நானும் தான் ஒரு காரணம் இல்ல. இந்த ஒரு விஷயத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ல." அப்படின்ற மாரி கேட்கும்போது, "என்னம்மா பேசிட்டு இருக்க இலக்கியா நீயி? நீ வந்து பார்த்தீங்கன்னா மனசு வச்சதுனாலயும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சதுனாலையும் தான் இப்பவாச்சும் வந்து போயினா இந்த உண்மை தெரிய வந்துச்சு. இல்ல அப்படின்னா இன்னும் 4 மாசத்துக்கு என் புள்ள வந்து போயினா இன்னும் குழந்தை கைக்கு வரப்போகுது அப்படின்ற சந்தோஷத்தோட அவன் வந்து போயினா இந்த ஏமாற்றத்தை வந்து அவன் எதிர்கொள்ள முடியாம வந்து போயினா எவ்வளவு தவிச்சிருப்பான்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா? இப்ப தெரிஞ்சது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இப்போ நம்ம ஜானகி வந்து போயினா நம்ம கார்த்திகை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம கார்த்திகை இன்னொரு கல்யாணத்தை பத்தி நம்ம ஜானகி பேசுவாங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.